ஜனநாயக திருவிழா தொடங்கிருச்சு. தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் அமலுக்கு வந்துடுச்சு. இந்த தேர்தல் ஸ்கெட்யூல் சம்மந்தமா 2 சந்தேகங்கள் நமக்கு. முதல் சந்தேகம், எதுக்காக இப்படி ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 29ஆம் தேதி வரைக்கும் 20 நாட்கள் அதை பிரித்து நடத்தணும்? ஏன்னா அசாமில் தேர்தல் நடக்குதுன்னா அங்கே வேலை செய்யக்கூடியவங்க அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களாகத்தான் இருப்பாங்க. பாதுகாப்புக்கு மட்டும்தான் மத்திய ரிசர்வ் படையில் இருந்து கொஞ்சம் பேரை அனுப்புவாங்கன்னு நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு மாநிலத்தில் தேர்தல் முடிச்சுட்டு அந்த மாநிலத்தை வேலை செஞ்சவங்கள அடுத்த மாநிலத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணியிருக்கிறதுக்கு அவசியமே இல்லை. அதுக்குன்னா ஒரு காரணம் நமக்கு தெரிஞ்சு, இந்த மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க, முக்கியமாக மோடிஜி, அமித்ஷாஜி, இவங்களுடைய அவைலபிலிட்டி, அவங்களுடைய வசதி, அவங்க பிரச்சாரத்துக்கு போகணும் இல்லையா, அதற்காக அவங்களுடைய பிரச்சார திட்டத்திற்கு ஏற்றபடி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். மற்றபடி வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா என்னன்னு தெரியல. அது எலெக்ஷன் கமிஷன் தெளிவுபடுத்தலை, பத்திரிகையாளர்களும் எதுவும் கேட்கல. 2வது சந்தேகம், நம்ம நாடு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற அந்த கோஷத்தை முன்வைத்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலைகளில் இப்போது அரசு இறங்கி இருக்குது, மத்திய அரசு இறங்கி இருக்கு. அப்படின்னா ஒரே டயத்தில் இந்திய நாடாளுமன்றத்திற்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும், எல்லா மாநிலங்களுடைய சட்டமன்றங்களுக்கும், எல்லா யூனியன் பகுதிகளினுடைய சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துறது. இப்போது இந்த 4 மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசத்தினுடைய தேர்தலவே 25 நாளைக்கு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி நடத்த வேண்டியது இருக்குது. அப்படின்னா இப்போ நம்ம சொன்னது மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் எத்தனை மாதம் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுவாங்க, எத்தனை ஃபேஸஸாக, எத்தனை கட்டங்களாக இந்த தேர்தல் நடத்தப்படும்? ஒரு வருஷத்துக்குள்ள தேர்தல் நடத்தி முடிச்சிருவாங்களா?